இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அட்வான்ஸ் கிளைம் எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் போர்ட்டல் நியூவாக அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதுல அந்த ரீசனை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது அட்வான்ஸ் கிளைம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணலாம். நியூவாக இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இதில் வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு மெம்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்வீஸ் போர்ட்டலில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளைம் போகிறதுனா இங்கே வந்து பாருங்கள் பிஎஃப் பேலன்ஸ் அப்படின்றதுக்கு நேர் கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் கிளைம் வந்து பண்ணணுமா இல்லை ஃபுல் கிளைம் வந்து பண்ணணுமா அப்படிங்கிறத இங்கே வந்து காமிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் கிளைம் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 31 அட்வான்ஸ் செட்டில்மெண்ட் கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் லாஸ்ட்டாக எந்த பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள அப்டேட் வந்து பண்ணீங்களோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்க வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை தான் உள்ள லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை உள்ள வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து செக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே ஏற்கனவே இருந்த மாதிரி தான் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதில் வந்து எஸ் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் அப்படின்னு விழுந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட வேண்டியது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைம் ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம அட்வான்ஸ் கிளைம் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்வீஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 கம்பெனி 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த கம்பெனியில் உள்ள பணத்தில் நீங்கள் அட்வான்ஸ் வந்து போட போகிறீங்களோ அந்த மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணணும். இப்போ அதை வந்து செலக்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அத்தனை கம்பெனியோட மெம்பர் ஐடியுமே ஓப்பன் ஆகும். அதில் வந்து எந்த கம்பெனியில் பணம் இருக்குதோ அந்த மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க ஒரே ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெம்பர் ஐடியை நான் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ரீசனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அட்வான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரீசனுக்கு மேலேயே வந்து ஷோ ஆகும். இப்போ அது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரீசனில் கொண்டு வந்துட்டாங்க. ஒன்று இல்னஸ், அடுத்தது மேரேஜ், அடுத்தது எஜுகேஷன், அடுத்தது வந்து ஹவுசிங் ரிலேட்டட் நீட்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், பர்ச்சேசிங், டவுலிங் ஆஃப் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹவுஸ் ரெனோவேஷன், இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் அதில் வரும். இது போக ஸ்பெஷல் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீசனுக்கும் எத்தனை டைம் நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த கிளைம் வந்து பண்ணுறேன். அதனால் நான் எஜுகேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்க முடியும், அதாவது நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ண மெம்பர் ஐடியில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் மேக்ஸிமம் அட்வான்ஸாக எடுக்க முடியும் அப்படிங்கிற அமௌண்ட்டை இப்போ வந்து காமிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் இதில் பார்க்க முடியாது. நம்ம வந்துட்டு நம்மளே கேல்குலேட்டட் வந்து பண்ணிக்கிட வேண்டியதான். எந்த ரீசனை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரீசனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதுபடி தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுவும் அப்ராக்சிமேட் தான். எக்ஸாக்டாக நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க. ஸோ நம்மளால் எவ்வளோ நம்மளோட அக்கௌண்ட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ அட்வான்ஸ் வந்து போட முடியும் அப்படிங்கிறத இங்கே வந்து காமிச்சிருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கிளைம் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை பொறுத்தவரை 28,861 ரூபாய். இப்போ நீங்கள் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிங்கன்னு வைங்களேன், இந்த மெம்பர் ஐடியை மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே அந்த கம்பெனியில் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இங்கே மாற்றி அப்டேட் எடுத்து பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் அதிகமான கிளைம் வந்து கிடைக்குமோ அதை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 28,000 ரூபாய் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நமக்கு 28,000
28,861 ரூபாய் நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. நான் வந்து 28,000 ரூபாய் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த அட்வான்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட எம்ப்ளாயியோட அட்ரஸை நம்ம தான் மேனுவலாக என்ட்ரு பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஆதார் கார்டில் இருந்தபடி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டட் ஆகிடுது. ஸோ அதனால் நமக்கு இந்த ஒரு வேலை மிச்சம். அடுத்தது என்ன டவுட் வரும்னா, இப்போ நான் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் வந்து பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பிஎஃப் அட்வான்ஸை பொறுத்த வரையிலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு கிளைம் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாலும் அதுக்கு டேக்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் ஃபுல் கிளைம் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு டேக்ஸை வந்து கால்குலேட்டட் வந்து பண்ணுவாங்களே தவிர அட்வான்ஸ் கிளைம் பண்ணும்போது டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிக் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு. அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். இப்போ நான் என்னோட ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஆன்லைன் கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட்லாம் இல்லை. இப்போ வந்து அனிமேஷன் எஃபெக்ட்லாம் விட்டு கொஞ்சம் கலக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்வான்ஸ் கிளைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் அட்வான்ஸ் கிளைம் வந்து பண்ணுறது. ஸோ இந்த கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 3 டேஸில் செட்டில் ஆகுது. அதாவது 3 டேஸில் செட்டில் அப்படின்னு மெசேஜ் வந்துடும். மேக்ஸிமம் 5 டேஸில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் ஆகிடுது. ஒரு சிலருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4 பேருக்கிட்ட கிளைம் போட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கிட்ட ஒரு 3 டேஸ்லேயே செட்டில்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடுது. அடுத்தது அமௌண்ட் வந்து செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 2 டேஸ் டைம் அமௌண்ட் வந்து செட்டில் ஆகிடுது. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். கிளைம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும். உங்களுக்கு அர்ஜென்ட் தேவை அப்படின்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் கிளைம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.